இப்போ நம்ம பயாலஜி 2025 பேப்பர் ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் முதலாவது கேள்வி பார்த்துட்டோம். இனி ரெண்டாவது கேள்வியிலும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றில் இத்துறைகள் சார்ந்த பரிசோதனைகளும் அவதானிப்புகளும் முதல் உயிர்க்கலங்களின் தோற்றத்திற்கான சான்றுகளை வழங்கியுள்ளன. சரியா? இது பெரிய அளவு விளக்கம் கொடுக்க வேண்டிய கேள்வி ஒன்றும் இல்லை. ஏன்னா இது நேரடியாகவே ரிசோர்ஸ் புக்கில் மூணாவது யூனிட்ல போட்டிருக்காங்க நேரடியாக. அப்போ அதை நம்மளாம் பாடமாக்கி இருந்தால் கூட இந்த கேள்வி செஞ்சுருக்கலாம். பாருங்க, அப்புறம் கொஞ்சம் பார்ப்போம். இதில் பாருங்க, ஃபஸ்ட்டு புவியீட்டு தோற்றம் சொல்லி புவியீட்டு உயிரினம் தோற்றம் எல்லாம் சொல்லி இந்த உயிர் பழுவம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, உயிரி ரசாயன கூறுப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க. முன்னைய புவியில் உயிருக்கான நேரடி ஆதாரம் நுண்ணங்கிகளின் உயிர் சுவடுகளில் இருந்து பெறப்பட்டுள்ளது. அந்த நுண்ணங்கிகள் உயிர் சுவடுகள் இருந்து தான் உயிர் தோன்றுச்சு, அதுக்கான ஆதாரம் பெறப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது 3-5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு. அப்போ நீங்கள் இந்த தேர்ட் யூனிட் படிக்கும்போது தேர்ட் யூனிட்ல நிறைய அந்த இத்தனை வருடங்களுக்கு முன்பு இதை நடந்துச்சுன்னு சொல்லி இந்த நிறைய விஷயம் இருக்கு. இந்த பாருங்க, இந்த ஒளி தொகுப்பு அங்கிகள் தோன்றினது, முதல் யூக்கரியாட்டா தோன்றினது, அந்த மாதிரி கடற்பஞ்சுகள், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு சார்ட் மாதிரி இல்லாட்டி ஷோர்ட் நோட் மாதிரி எடுத்து ஒரு சின்ன ஒரு புக்கில் வச்சு கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஒரு ஃப்ரீயாக இருக்க டைம் எடுத்து பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் சும்மா டைம் எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்ட் யூனிட்லாம் அப்படி தான், பெரிய அளவு அந்த விளங்கி படிக்க வேண்டிய பாடம் இல்லை. நீங்கள் நார்மலாக பழமக்கிற விஷயங்கள் தான் கூட இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ரசாயனவியல், பௌதிகவியல், புவிச்சரிதவியல் ஆகிய துறை சார்ந்த பரிசோதனைகளும் அவதானிப்புகளும் முதல் உயிர்க்கலங்களின் தோற்றத்துக்கான சான்றுகளை வழங்கியுள்ளன. ஓகேயா? ரசாயனவியல், பௌதிகவியல், புவிச்சரிதவியல் நேரடியாக சொல்லியிருக்காங்க. ரசாயனவியல்னா அந்த ரசாயனவியல் தெரிந்தன, அதை பற்றின ஒரு பரிசோதனை, பௌதிகவியல் பரிசோதனை, புவிச்சரிதவியல் புவியியல் இந்த படிப்போம் தானே, புவியியல்ல எப்படி படிப்போம் அந்த மாதிரி பரிசோதனைகள் அவதானிப்புகள் பண்ணி தான் உயிர் ரசாயன கூர்ப்பு உயிர்கள் ஃபஸ்ட்டு எப்படி தோன்றுச்சு அதை பற்றி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது அவ்வளோ துறைகளுக்கு கொடுக்க வேண்டிய கேள்வி இல்லை. அப்போ இதை நார்மலாக பார்த்துருந்தீங்கன்னா ஓகே. ரசாயனவியல், பௌதிகவியல், புவிச்சரிதவியல். அப்போ பாருங்க, ரசாயனவியல், ஓகே. உயிரியல்னு சொல்லி அவங்க ஒன்று போட்டு இல்லை, அப்போ இது வராது. ரசாயனவியல், பௌதிகவியல், புவிச்சரிதவியல். அப்போ BCD ஆன்சர் 4. ஓகேயா? கிளியரா? அடுத்து பாருங்க, மூணாவது கேள்வி ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து வந்திருக்கு. அங்கிகளின் சிறப்பியல்புகள் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்யுங்க. அங்கிகளின் சிறப்பியல்பு படிச்சிருப்பீங்க முதலாவது யூனிட்ல. அதுல பாருங்க, விருத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப அதை கொஞ்சம் பார்ப்போம். ஆமாலா, விருத்தி வளர்ச்சி பார்ப்போம்.
அதில் பாருங்க 3வது பாயிண்டா வளர்ச்சியும் விருத்தியும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டா எல்லா உயிரங்கிகளும் அவற்றின் வாழ்க்கையை ஒரு களத்திலேயே ஆரம்பிக்கின்றன. ஆமா. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? மூலக்கூறு, புன்னங்கம், களம், இழையம், அங்கம், தொகுதி, தனியன், குளித்திகை, சாகியம், சூழற் தொகுதி, உயிர்க்கோளம்னு போகும். அப்ப மூலக்கூறு, புன்னங்கத்துக்கு அடுத்து அதெல்லாம் உயிரற்றது. உயிரா ஸ்டார்ட் ஆகுறது வந்து களம். முதல்ல வந்து களம். அப்ப எல்லா உயிரங்கிகளும் அவற்றின் வாழ்க்கையை ஒரு களத்திலே ஸ்டார்ட் பண்றதுன்னா அது ஓகே. வளர்ச்சியின் போது உலர்திணிவின் மீளாத அதிகரிப்பு ஏற்படுகிறது. இது உயிர்களுக்கு மட்டும் சிறப்பியல்பாக உள்ளது. இப்ப வளர்ச்சின்னு என்னன்னு சொல்லியிருக்காங்க? உலர்திணிவில் ஏற்படும் மீளாத அதிகரிப்பு. அப்படின்னா உலர்திணிவுங்கிறது என்னன்னு கேட்டா நம்ம நம்மளோட உடல் நிறை எடுத்துக்கிட்டோம்னா உடல் நிறையில வந்து உடல் நிறையிலிருந்து முற்றாக நீரெல்லாம் அகற்றிட்டு பேலன்ஸா இருக்க நிறைய பார்த்தோம்னா அதுதான் உலர்திணிவுன்னு சொல்லுவோம். சரியா? உலர்திணிவுன்னு சொல்லுவோம். அதுல உலர்திணிவுல ஏற்படும் மீளாத அப்ப அங்கிகள் வந்து வளர்ந்துகிட்டே போகும்போது அங்கிகள் வளர்ந்துகிட்டே போகும்போது உலர்திணிவுன்னு பார்த்தோம்னா நம்மகிட்ட என்னன்னு பார்த்தோம்னா சேதன பொருட்கள், அதாவது புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், அந்த மாதிரி அதெல்லாம் செல்கள்ல தானே இருக்கும். அப்ப நம்ம ஒரு அங்கி வளர்ந்துகிட்டு போகும்போது அதோட செல்கள் தான் அதிகரிச்சுட்டு போகுது. சரியா? செல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு அதோட வளர்ச்சி எது வரைக்கும் நிப்பாட்டப்படுதோ அது வரைக்கும் செல்கள் அதிகரிச்சுட்டு போகுது. சரியா? அதிகரிச்சுட்டு போகுது. ஆனா திரும்ப அந்த அதிகரிச்ச செல்கள் குறையுமா? அதிகரிச்ச செல்கள் குறையாது. அதிகரிச்ச புரோட்டீன்ஸ் குறையாது. அந்த மாதிரிதான் அதுதான் அந்த உலர்தீர்வுல ஏற்படும் மீளாத அதிகரிப்பு. மீளாத அதிகரிப்புனா திரும்ப அது குறைஞ்சி கூடுது அப்படி சான்ஸ் இல்லை. தொடர்ந்து அதிகரிச்சுட்டு போயிட்டு ஒரு கட்டத்துல நிப்பாட்டப்படுது. அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுக்கு தான் சொல்லுவோம் உலர்திணிவுல ஏற்படுற மீளாத அதிகரிப்பு. மீளாத அதிகரிப்புனா அந்த அதிகரிப்பு வந்து திரும்ப குறையாது. அந்த மாதிரி ஒரு மீனிங்ல சொல்லுவாங்க அந்த உலர்திணிவுல ஏற்படுற மீளாத அதிகரிப்புன்னு சொல்லி. சரியா? அப்ப இது அந்த ஓவராக்களுக்கு டவுட்டா இருக்கும், அதை பார்த்துக்குங்க. அடுத்து இது உயிர்களுக்கு மட்டும் தடுத்திருக்கா? ஓகே. உயிரங்கிகளில் வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மீள முடியாத மாற்றங்கள் விருத்தி. இப்ப மீள முடியாத மாற்றங்கள் தான் உயிரங்கிகளின் வாழ்க்கை காலத்தில் ஏற்படுற மீள முடியாத மாற்றங்கள் விருத்தினா, இப்ப ஒரு வயதான ஆள் வந்து திரும்ப இளமைக்கு வர முடியுமா? வர முடியாது. அதுக்கு பேர் தான் மீள முடியாத மாற்றம். ஒரு 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 அங்கிட்டு வாழ்க்கை காலத்துல அது அப்படி அதோட வாழ்க்கை காலத்துல தொடர்ந்து அது மாறிக்கிட்டே போகும். அதோட உடல் மனம் எல்லாம் மாறிக்கிட்டே போகும்போது அதை விட்டு திரும்ப அது மீள முடியாது. அதாவது இளமையில் அதை எக்ஸாம்பிளா சொல்ல போனா இளமையிலிருந்து முதுமை. அதை மட்டும் வச்சு விளங்கிக்கங்க. இளமையிலிருந்து முதுமை பார்த்தோம்னா இளமையிலிருந்து முதுமை ஆகிடுச்சு. திரும்ப இளமையை பெற முடியுமா? முடியாது. அதோட எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா அதான் மீள முடியாத மாற்றங்கள். அதுக்கு பேர் தான் விருத்தி. சரியா? அடுத்தது பாருங்க. அங்கிகளின் வாழ்க்கை காலத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக தொடரும் செயல்முறைகளே வளர்ச்சியும் விருத்தியும். ஒன்றன் பின் ஒன்றாக தான் தொடருது. வளர்ச்சி நடந்துகிட்டு போகும்போது அதுக்கு தொடர்ந்து விருத்தியும் நடந்துகிட்டே போகுது. அதுதான் வளர்ச்சியும் விருத்தியும். அப்ப அதுல உள்ள முதலாவது கூற்ற பாருங்க. முதலாவது கூற்றும் அதான் சொல்லியிருக்காங்க. 5வது கூற்றும் அதான் சொல்லியிருக்காங்க. அது ரெண்டையும் பார்ப்போம். இப்ப நம்ம எடுத்து பார்த்தோன்னே டக்குனு வளர்ச்சி விருத்தியும் டக்குனு ஞாபகம் வரும். பார்ப்போம். விருத்தி என்பது ஓர் அங்கியின் வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மாற்றங்கள். அதுதான் பிள்ளை. என்னன்னு பார்த்தோம்? மீள முடியாத மாற்றங்கள். மீள முடியாத மாற்றங்கள்னா அதான் சொன்னேன். முதுமையிலிருந்து திரும்ப இளமைக்கு வர முடியாது. அதான் திரும்ப மீள முடியாது. அந்த மாற்றத்துக்கு பேர் தான் சொல்லுவோம் விருத்தி. மாற்றம்னா எதை வேணாலும் சொல்லலாம். மாற்றம்னா இப்ப இளமையிலிருந்து முதுமைக்கு போறது மாற்றம் தான். அதுக்கு பேர் விருத்தி இல்லையே. அதுதான் திரும்ப பின்னுக்கு வர முடியாது. அதுதான் சொல்லுவோம். ஒரு விஷயத்துக்கு மாறிட்டோம்னா அதுக்கு பின்னுக்கு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு மீனிங் தான் சொல்லுவாங்க. அப்ப அதான் மீள முடியாத மாற்றம். ஓகேயா? அதுலயே கீழே 5வது பாயிண்ட் பாருங்க. வளர்ச்சி. அப்ப 1வது கூற்று பிழை. 5வது கூற்று பாருங்க. வளர்ச்சி என்பது ஒரு அங்கியின் உலர்திணிவின் அதிகரிப்பு. ஓகே. மீள முடியாத அதிகரிப்பு. அப்படி சொன்னதான் சரி. மீள முடியாத அதிகரிப்பு பார்த்தோம். மீள முடியாத அதிகரிப்பு. திரும்பவும் அந்த இடத்துக்கு மீள முடியாது. அப்படின்னா இப்ப ஒரு 10, 20 கூடிட்டு போகுதுன்னா 50ல இருக்குன்னா திரும்ப 30க்கு வர முடியாது. அந்த மாதிரி அதான் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அது திரும்ப மீள முடியாத திரும்ப மீண்டும் 30க்கு வர முடியாது. அதிகரிச்சுட்டு போனா 50, 40, 50, 60, 70 அப்படி தொடர்ந்து அதிகரிச்சுட்டு போறது தான் சொல்லுவோம். சரியா?
அப்ப இங்க மீள முடியாதுன்னு ஒரு வேர்ட் போட்டிருந்தா சரி, மற்றது ரிசோர்ஸ் புக்ல மீள முடியாதுன்னு இருக்கு. ஸோ அப்ப இந்த கூற்று பிழை. சரியா? அடுத்தது பாருங்க. 1வது பிழை, 5வது பிழை. அடுத்து 4வது பார்ப்போம். உருத்திரட்சி இயைபாக்குதல் சொல்லியிருக்காங்க. உருத்துணர்ச்சியும் இயைபாக்கமும். உருத்துணர்ச்சியும் இயைபாக்கமும் பாருங்க. உருத்துணர்ச்சி என்பது அக மற்றும் புறச்சூழலிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் தூண்டலுக்கு தூண்டற்பெயரை காட்டக்கூடிய திறன். ரைட். அகச்சூழல்னா ஒரு மனிதனோ ஒரு அங்கீட்டு உடல் எடுத்துக்கிட்டோம்னா, உடலுக்கு வெளியே பார்த்தோம்னா புறச்சூழல், உடல் உள்ளுக்கு பார்த்தோம்னா அகச்சூழல். அப்ப உடலுக்கு வெளியேயும் உள்ளுக்கும் அக மற்றும் புற சூழலிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் தூண்டலுக்கு தூண்டற்பேறு. அந்த தூண்டலுக்கு ஒரு துலங்கலை காட்டுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா உருத்துணர்ச்சி. அதாவது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு நாய் குலைச்சா நம்ம பயந்து ஓடுறது, புறச்சூழல்ல டக்குன்னு ஒரு ஆள் கூப்பிட்டா டக்குன்னு திரும்பி பார்க்கறது, அதெல்லாம் என்னன்னு கேட்டா ஒரு உருத்துணர்ச்சி அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரியா? அது புறச்சூழல். அகச்சூழல்னு கேட்டா டக்குன்னு நம்ம பசி ஒண்ணு ஏற்பட்டா எப்படி இருக்கும்? நம்ம அகச்சூழல்ல இருந்து பசி ஒண்ணு ஏற்பட்டா இரைப்பை ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்கும். அதை வச்சு நம்ம அதுதான் தூண்டல். அதுக்கு துணங்களா நம்ம என்ன செய்ய போறோம்? சாப்பிட போறோம். அதான் உருத்துணர்ச்சி. சரியா? அதுலயே இயைபாக்கம்னா என்னன்னா, இப்ப ஒரு நாய் ஒண்ணு குலைச்சு ஒண்ணு துரத்திக்கிட்டு வருதுன்னா, அதுக்கு நம்ம உருத்துணர்ச்சியா என்ன செய்றோம்? ஓடுறோம். சரியா? அந்த நாய் குலைச்ச சவுண்ட் கேட்டு அது ஓடி வருது, நம்மள கடிக்க ஓடி வருது அப்படின்னு பார்த்து அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி நம்ம ஓட ரெடி ஆகுறோம் தெரியுமா? அந்த நேரம் நம்ம உடல்ல நடக்கிற மாற்றங்களுக்கு சொல்லப்போவது இயைபாக்கம். அப்படின்னா என்ன நடக்கும்? நம்ம நாய்க்கு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் காதுல கேட்கும். காதுல இருந்து மூளைக்கு போகும். திரும்பி அந்த மூளை சொல்லும் ஓடுன்னு சொல்லி அது காலுக்கு போகும். சரியா? இந்த செயற்பாடுகள் நம்ம உடல்ல நடக்கிற செயற்பாடுகள் இதுக்கு ஒரு ரியாக்ட் பண்றோம். அந்த ரியாக்ஷன் சொல்லப்படுறது தான் இயைபாக்கம். சரி, அந்த விலங்குகளில் இது நரம்பு, ஹோமோன், தசை, வன்கூட்டு தசைகள் என்பவற்றும் ஒன்றிணைந்து செயற்படுகிறது. அப்படின்னா அதான் அந்த ஹோமோன் டக்குனு ஸ்பீடா ஓடு அப்படின்னு சொல்லி அட்ரினல் ஹோமோன் சுரக்கிறது நம்ம உடல்ல. மற்றது நரம்பு, அந்த நரம்பு வழியா தானே நம்ம கை கால்களுக்கு அந்த இது போகுது, தூண்டல் போகுது. அப்ப அந்த மாதிரி செயற்பாடுகளுக்கு பேர் தான் சொல்லுவோம் இயைபாக்கம். அப்ப ஒரு உருத்துணர்ச்சி நடக்கணும்னா கட்டாயமா இயைபாக்கமும் தேவை. இயைபாக்கம்னா என்ன? நம்ம உடல்ல நடக்கிற அந்த தூண்டற்பேரை செயற்படுத்துறதுக்கு நம்ம உடல்ல நடக்கிற செயற்பாடுகளுக்கு தான் என்ன சொல்ல போறோம்? இயைபாக்கம். அப்ப இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க கூற்று. அங்கிகளின் அசைவிற்கு உருத்துணர்ச்சி, இயைபாக்கம் ஆகிய இரண்டும் தேவைப்படுகிறது. சரியா? அப்ப நிறைய பேருக்கு இது டவுட்டா வந்திருக்கும். அப்ப இயைபாக்கம் பெரிய அளவு அந்த கிளியரா இருந்திருக்காது. அப்ப கொஞ்சம் இதை டவுட் பட்டிருப்பாங்க நிறைய பேர். அப்ப பாருங்க, அப்ப உருத்துணர்ச்சி, இயைபாக்கம் கட்டாயம் தேவை. ஒரு உருத்துணர்ச்சினா வெளியில இருந்து தூண்டலுக்கு துலங்கர் பெயரை காட்டுற திறன், தூண்டல் பெயரை காட்டுற திறன். அதுல இயைபாக்கம் என்னன்னு கேட்டா அந்த தூண்டல் பெயரை காட்டுறதுக்கு நம்ம உடல் நடக்கிற செயற்பாடுகள் என்னென்ன ரியாக்ஷன் நடக்குமோ அதுக்கு பேர் தான் சொல்லுவோம் இயைபாக்கம். அப்ப இந்த கூற்று சரி. சரின்னு எடுத்துட்டோம்னா அடுத்த கேள்வி போயிடக்கூடாது. அது கொஞ்சம் மிச்சம் இருக்க 2 கூற்றையும் பார்க்கணும். பார்த்தா தான் இதை விட சரியான கூற்றும் இருக்கலாம் தானே. சரியா? அந்த மாதிரி கேள்விகளும் இருக்கு. நம்ம பார்ப்போம். அப்ப 4வது கூற்று சரி. இப்போதைக்கு சரி. மிச்சம் இருக்க 3வது 2 பார்த்துட்டு வரும். சரியா? 3வது பாருங்க. அனுசேபம் என்பது ஒரு அங்கியில் சக்தியை பயன்படுத்தும் எல்லா ரசாயன செயற்பாடுகளினதும் கூட்டு. எந்த இடத்துல சொல்லிருக்கோம்னா சக்தியை பயன்படுத்தும். அப்ப அனுசேபம் என்னன்னு பார்ப்போம். அனுசேபம் சொல்லிருக்கோம் பாருங்க. உயிரங்குகளில் நடைபெறும் எல்லா ரசாயன செயற்பாடுகளிலும் கூட்டு தான் அனுசேபம்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க உட்சேப தாக்கமும் சொல்லியிருக்காங்க, அவசேப தாக்கமும் சொல்லியிருக்காங்க. உட்சேபமும் சொல்லியிருக்காங்க, அவசேபமும் சொல்லியிருக்காங்க. உட்சேபம்னா என்னன்னா சக்திய பிறப்பிக்கிற தாக்கம். உட்சேபம்னா என்னன்னா சக்தியை பிறப்பிக்கிற தாக்கம். அவசேபம்னா என்ன? சக்தியை பயன்படுத்துற தாக்கம். அந்த மாதிரி. அப்ப அதாவது இப்ப எக்ஸாம்பிளா நார்மலா பார்த்தோம்னா ஒளித்தொகுப்பையும் நம்ம கலசுவாசத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா ஒளித்தொகுப்புல என்ன நடக்குது? சக்தி என்ன செய்யப்படுது? பயன்படுத்தப்படுது. சரியா? சூரிய சக்தி நம்ம உடல்ல பயன்படுத்தப்பட்டு என்னது? உணவு தொகுக்கப்படுது. விளங்குதா? அதுக்கு பேர் சொல்லுவோம் உட்சேபம். அவசேபம்னா என்னன்னு சொல்ல போறோம்னா நம்ம உடல்ல சக்தி பிறப்பிக்கப்படுது. எப்படின்னு கேட்டா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல உள்ள குளுக்கோஸ் கலசுவாசத்துக்கு போயிட்டு ஏடிபி சக்தியை பிறப்பிக்கப்படுறது. அப்ப சக்தி உள்ளெடுக்கப்படுறது உட்சேப தாக்கம். சக்தி வெளியிடப்படுறது, அதாவது உருவாக்கப்படுறது அவசேப தாக்கம்.
அப்ப ரெண்டுமே நடக்குது. நம்ம அதுக்கு ரெண்டுமே அந்த ரெண்டுக்கும் சேர்த்து சொல்ல போற பேர் தான் அனுசேபம். சரியா? இந்த கூற்றுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த கூற்றுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த கூற்றுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அனுசேபம் என்பது ஓர் அங்கியில் சக்தியை பயன்படுத்தும் எல்லா ரசாயன செயற்பாடுகளின் கூட்டம். சக்தியை பயன்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. சக்தியை பயன்படுத்துறது வந்து இந்த இடத்துல என்னன்னு சொல்ல போறோம்னா உட்சேபம். சரியா? இங்க அனுசேபம் சொல்லியிருக்காங்க. அந்த கூற்று பிழை. விளங்குதா உங்களுக்கு? சக்தியை பயன்படுத்தோம்னா உட்சேபம். சக்தியை வெளிவிடுறதுன்னா சரியா? சக்தியை உருவாக்குறதுன்னா அதுக்கு பேர் சொல்லுவோம் அவசேபம். 2 விட்டு சேர்க்கையை தான் சொல்ல போறோம் அனுசேபம். இங்க வந்து உட்சேபத்தை பத்தி மட்டும் அது மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்ப அனுசேபம்ங்கிறது இந்த 3வது கூற்று வந்து அனுசேபம்ங்கிறது பிழை. ஆனா உட்சேபம்னு வரும். அதை மாத்துங்க. சரியா? 3வது பிழை. 2வது பாருங்க. கூர்ப்பு என்பது ஓர் அங்கியில் ஏற்படும் பிறப்புரிமை இயலுக்குரிய திரிபுகளால் அதன் வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மாற்றம். கூர்ப்பு என்பதுன்னு பாருங்க. கூர்ப்பு என்பது ஒரு அங்கியில் ஏற்படும் பிறப்புரிமைகளுக்குரிய திரிபுகளால் அதன் வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மாற்றம். அப்ப இதுவும் நிறைய பேருக்கு குழப்பமா இருந்திருக்கலாம். சரிங்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்க. இதுல பாருங்க கூர்ப்பு. அங்கியில் ஏற்படும் பாரம்பரிய மாறல்களால் காலப்போக்கில் மாற்றம் ஏற்படும் கூர்ப்பு. அதாவது நார்மலா கூர்ப்புனா என்னன்னு பாக்குறோம்னா, இப்ப இப்படிதான் ஒரு அங்கி ஒரு குடித்தொகை இருக்கு. ஒரு அங்கி எல்லாம் சேர்ந்து தானே குடித்தொகைன்னு சொல்லுவோம். தனியன் குடித்தொகை. அப்ப ஒரு மான் கூட்டம், ஒட்டக சிவிங்கி எடுத்துக்குவோம். ஒட்டக சிவிங்கி கூட்டம் இருக்கு. ஒட்டக சிவிங்கி வந்து ஆரம்ப காலத்துல அதோட கழுத்து நீளல. நார்மலா ஒரு விலங்குகள் இருக்கும். இப்ப சும்மா ஆடுகள், நாய்கள் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இப்ப அதோட கழுத்து எவ்வளவு நீட்டமா இருக்கு? இதுக்கு பேர் தான் சொல்லுவோம் கூர்ப்பு. ஏன் அப்படி நீட்டமா இருக்குன்னு கேட்டா, ஒட்டகச்சிவிங்கி வந்து உயரமான மரத்துல அந்த மாதிரி கீழ அது இலைக்குலைகள் பற்றாக்குறை அப்படியா இருக்கிற சமயத்துல மேலதான் எல்லா விலங்குகளுக்கும் இப்ப நாய்களுக்கு, ஆடுகளுக்கெல்லாம் மேல போய் போகலாம் தானே. அப்ப அந்த மாதிரி இப்ப கட்டாயமா அதுக்கு உணவு தேவை அப்படிங்கிற நேரம் அது என்ன செஞ்சிருக்கும்? கழுத்தை நீட்டி நீட்டி கஷ்டப்பட்டு அந்த இலையை பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு என்ன நடக்கும்னா, சந்ததிக்கு சந்ததி அதுதான் செஞ்சிருக்கும். இப்போ ஒரு சந்ததி இப்ப ஒரு 10 வருஷம் வாழுதுன்னா, அது விட்டு அடுத்த ஜெனரேஷன் இருக்கும் தானே. அடுத்த ஜெனரேஷனும் அதே தான் செஞ்சிருக்கும். அப்ப ஜெனரேஷன் மாற 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 அந்த கழுத்து நீட்டி 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 கழுத்து வந்து இன்னும் நீளமா வளர்ந்து 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 ஒரு கட்டத்துல அந்த இலைய பிடிச்சு சாப்பிடுற அளவுக்கு அந்த கழுத்து வளர்ந்துரும். அதுக்கு பேர் தான் சொல்லுவோம் கூர்ப்பு. அப்ப எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன். அங்கிகளில் ஏற்படும் பாரம்பரிய மாறல். அப்ப அந்த டிஎன்ஏ வந்து ஆரம்பத்துல டிஎன்ஏ எப்படி இருந்திருக்கும்? அதோட டிஎன்ஏ சின்ன கழுத்து அப்படி. அது அந்த பாரம்பரிய மாறல்களால் பாரம்பரிய மாறல்னா அந்த டிஎன்ஏ மாற்றம் ஏற்படும். கழுத்து வளர்ந்து 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 அப்ப ஆரம்பத்துல இருந்த ஒட்டகச்சிவிங்கி டிஎன்ஏக்கும் இப்ப இருக்க ஒட்டகச்சிவிங்கி டிஎன்ஏ கழுத்து விட்டு ஜீன் வந்து மாறி இருக்கும். அதுக்கு பேர் தான் சொல்லுவோம் கூர்ப்பு. அப்ப இது வந்து கொஞ்ச நேரத்துல நடக்காது. சரியா? கூர்ப்புங்கிறது வந்து நெடுங்காலத்திற்கு மேலாக சந்ததிக்கு சந்ததி குடித்தொகை ஒன்றில் ஏற்படும் மாற்றம் தான் கூர்ப்புன்னு சொல்லி நீங்க 3ஆம் பாடத்துல படிச்சுப்பீங்க. அப்ப குடித்தொகை ஒன்றில தான் ஏற்படும். அப்ப கூர்ப்புங்கிறது குடித்தொகையில தான் ஏற்பட போகுது. சரியா? அப்ப பாருங்க, 1ஆம் பாடம் படிச்ச ஆளுக்கு வந்து கிளியரா இருக்காது. 3ஆம் பாடம் படிச்ச ஆளுக்கு தான் சேர்த்து நல்லா படிச்சிருந்த ஆட்களுக்கு மட்டும் தான் கிளியரா இருக்கும். விளங்குதா உங்களுக்கு? அப்ப நெடுங்காலத்திற்கு மேலாக சந்ததிக்கு சந்ததி குடித்தொகை ஒன்றில் அப்போ குடித்தொகை ஒன்றுனா ஒரு குடித்தொகையில எல்லாத்துலயுமே நடக்கணும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லப் போனா, எவரெஸ்ட் மலைச்சிகரத்துக்கு கீழ வாழ்றவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த பனி மத்தது ஆக்ஸிஜன் கிடைக்காத தன்மை வந்து குறைவு. அந்த மாரி இருக்கிற நேரம் வந்து அந்த பனிக்கு ஏத்த மாரி அவங்களோட உடல் இது மாறும். அ அந்த மாரி ஒவ்வொரு சூழல்ல இருக்க ஆட்களுக்கும் ஒவ்வொரு மாரி. மத்தது இந்த ஆக்ஸிஜன் பெறுறதுக்காக அந்த மூக்கு துவாரம் கொஞ்சம் பெருசாகலாம். அது அந்த காலத்துக்கு காலம் வந்து அது மாறிக்கிட்டே போயிட்டு அந்த ஜீன் வந்து மாறும். அதுக்கு தான் சொல்லுவோம் வந்து கூர்ப்பு. இப்ப அதுதான் எக்ஸாம்பிள் நார்மல். இப்ப இந்த 2வது கூற்றுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. கூர்ப்பு என்பது ஓர் அங்கியில் அதுதான் நினைப்பில்ல. விளங்குதா உங்களுக்கு? ஒரு அங்கில் ஏற்படுமா? இல்ல ஒரு குடித்தொகையில ஏற்படும். பார்த்தா பிழை. நெடுங்காலத்திற்கு மேல தான் சந்ததி குடித்தொகை ஒன்றில தான் அதோட மாற்றம் ஏற்படணும். ஓரங்கியில அது மட்டும் தான் பிழை. மத்ததெல்லாம் சரி. விளங்குதா உங்களுக்கு? மத்ததெல்லாம் சரி. ஓரங்கியில மட்டும் தான் பிழை. பிறப்புரிமை திருவுகளால் அதன் வாழ்க்கை காலத்துல ஏற்படும் மாற்றம் ஓகே. ஓரங்கிங்கிறது தான் பிழை. அப்ப 2வது கூற்றும் பிழை. அப்ப 1வது பிழை, 2வது பிழை, 3வது பிழை, 5வது பிழை, 4வது ஓகே. அப்ப இதுக்கு 3வதுக்கு என்ன ஆன்சர்? 4வது. அப்ப மத்த கூற்றுக்கெல்லாம் நீங்க வந்து விளக்கம் நார்மலா இப்ப நான் சொன்ன மாரி எழுதி வச்சுட்டீங்கன்னா சரி. விளங்குதா உங்களுக்கு?
அடுத்து பாருங்க 4வது கேள்வி. RNA வகைகளையும் அவற்றின் இயல்புகளையும் பற்றி பின்வரும் சேர்மானங்களுள் சரியானவை எது அல்லது எவை? அப்ப இது பார்ப்போம். செகண்ட் யூனிட்ல இருக்கு. மத்தது இது மொலிக்யூலர் பயாலஜில இருக்கும். மொலிக்யூலர் பயாலஜி படிச்சிருக்க மாட்டீங்க. அப்ப நான் அத பத்தி நோமலான்னு சின்ன விளக்கம் ஒண்ணு குடுத்துட்டு, ஆ இத நான் சொல்றேன். சரியா? பாருங்க. RNAல 3 இருக்கு. mRNA, tRNA, rRNA. சரியா? mRNA பார்த்தீங்கன்னா, செய்தி காவும் RNA ஒரு நேரிய மூலக்கூறு. ரைட். இதுல அந்த இது சொல்லியிருக்காங்க. நேரிய மூலக்கூறு. ஒப்பீட்டளவில் களத்தில் மிக குறைந்த அளவில் காணப்படும் RNA வகையாகும். அப்ப இது இதுல பார்க்கும்போதே நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுரும். களத்துல மிக குறைவானது. ஒப்பீட்டு 3 ஒப்பிட்டு எழுதி வச்சுக்கணும். விளங்குதா? RNA வகை 2 தொழில் இருக்கு. 1 DNA மூலக்கூறில் நைதரசன் மூலங்களின் தொடராக சேமிக்கப்பட்டுள்ள பிறப்புரிமை தகவல்களை பிரதி செய்தல். அது நான் உங்களுக்கு 1வது கேள்வியில் நம்மள வழங்கப்பட்டிருந்தேன். பிறப்புரிமை தகவல்களை கரு முதலுருவிலிருந்து புரோதோப்பு நடைபெறும் இடத்திற்கு, அதாவது ரைபோசோமுக்கு கருநுண்துளையினூடாக கடத்தல். கருநுண்துளை வழங்கப்படுத்தும்போது நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. பாருங்க. இப்ப பாருங்க. இதுல பாருங்க. நார்மலா என்ன நடக்கும்னு கேட்டா, இப்ப புரத தொகுப்பு எங்க நடக்கும்னு கேட்டா, புரதம் வந்து எதனால ஆனது? அமினோ ஆசிட்ஸ். சரியா? அமினோ ஆசிட்ஸ். சரியா? சரியா? அமினோ ஆசிட்ஸால ஆனது. அப்ப இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அப்படி. இது பெப்டைட் பாண்ட். சரியா? அப்ப 2 அமினோ அமிலம் இருக்கிற நம்ம பார்த்தோம். புரதங்கள்ல பார்க்கும்போது பெப்டைட் பாண்ட் தான் இணைக்குது சொல்லி. அப்ப அதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த கார்போஹைட்ரேட்ல என்ன பாண்ட்? லிப்பிட்ல என்ன பாண்ட்? அப்ப எல்லா பாண்டையும் பார்த்து நீங்க அதையும் படிச்சு வச்சுக்கணும். இப்ப இதுல பார்த்தோம் அமினோ ஆசிட்ஸ். சரியா? இதுல என்ன நடக்கும்னு கேட்டா, இந்த புரதம் துவக்கப்படும் தானே. இப்ப இந்த அமினோ அமிலம்லாம் சேர்ந்து புரதம் துவக்கப்படும். இதுக்கான தகவல் எங்க இருக்கும்னு கேட்டா, DNAல தான் இருக்கும். சரியா? அந்த DNAல அந்த தகவல பிரதி செய்ற வேலை தான், சரியா, இந்த mRNA வேலை. அதாவது அந்த செய்திய காவுற வேலை தான் mRNA வேலை. சரியா? அது எப்படி காவும்னு கேட்டா, இப்ப நம்ம பார்த்தோம் கருவுல வந்து கருத்தாயம் பார்த்தோம். கருத்தாயத்துல அ குரோமடின், புன்கருன்னு 2 இருந்துச்சு. அந்த குரோமடின தான் ஈஸியா குரோமடின் வந்து DNA பிளஸ் ஹிஸ்டோன் புரதத்தால ஆனது. அப்ப அந்த DNA எடுத்தோம்னா, சும்மா சரியா? இப்ப இது DNAல ஒரு சின்ன ஒரு துண்டு எடுத்துக்கணும். ஒரு பட்டிகை. அதுல பார்த்தோம்னா, இப்ப DNAல இந்த ஒரு ஒரு பட்டிகையில எப்படி நைட்ரஜன் பேஸஸ் இருக்கும், அதே மாரி இந்த பட்டிகையிலயும் நைட்ரஜன் பேஸஸ் இருக்கும். அப்போ ஒரு பட்டிகையில தான் இது காப்பி பண்ண போகுது. சரியா? என்ன நடக்கும்னு கேட்டா, இந்த இடத்துல இருந்து RNA உருவாக்குற அது என்னது அ என்சைம்ஸ்லாம் இருக்கும். சரியா? நொதியங்கள்லாம் இருக்கும். அது வந்து இந்த இடத்துல இது இத வந்து காப்பி பண்ற மாரி ஒரு சின்ன ஒரு RNA துண்ட உருவாக்கும். சரியா? மெசஞ்சர் RNA. சரியா? இதுக்கு ஏத்த மாரி இப்ப இது வந்து இப்ப அமினோ ஆசிட் ஏன்னா, இதுல வந்து U. சரியா? அந்த மாரி. இதுல Gனா இதுல C அந்த மாரி. அப்படியே உருவாக்கும். சரியா? உருவாகிடுச்சு. அப்ப இதுக்கு பேரு mRNA, மெசஞ்சர் RNA. இப்ப இத காப்பி பண்ணிருச்சு. காப்பி பண்ணணும்னு என்ன நடக்கும்னு கேட்டா, அந்த கருநுண்துளையினோட இந்த அதான் சொல்லியிருக்கேன். அந்த பிறப்புரிமை தகவலை கருமுதலூர்ங்கிறது வந்து கருத்தாயம். கருத்தாயத்திலிருந்து அது கருத்தாயத்தில தான் அந்த குரோமடின்ல இருந்து புரத தொகுப்பு நடைபெறும். அதான் ரைபோஸுக்கு நுண்துளையினூடா. அப்ப அந்த நுண்துளை நம்ம 1வது கேள்வியில பார்த்த நுண்துளையினூடாக வந்து அ ரை வந்து வெளிய இப்ப ரைபோசோம் இருக்கு தெரியுமா? ரைபோசோம் வந்து 2 உப அலகுகளால் ஆனதுன்னு சொல்லி சிறிய உப அலகு, பெரிய உப அலகு படிச்சிருப்பீங்க. என்னத்துல? அ 2ஆம் பாடத்துல கலப்புன்னங்கங்கள்ல. அப்ப பெரிய உப அலகு, சிறிய உப அலகுன்னு 2 இருக்கு. அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சிறிய உப அலகு வந்து இங்கன. இப்ப இது வந்து mRNA. காப்பி பண்ணி வந்து mRNA. சரியா? இது வந்து சிறிய உப அலகுன்னு எடுத்துக்குவோம். இது வந்து பெரிய உப அலகுன்னு எடுத்துக்குவோம். அப்ப இது வந்து ரைபோசோம்.
சரியா? இப்ப என்ன நடக்கும்னு கேட்டா, இதுல இந்த 3 தானங்கள் அப்படின்னு இருக்கும். அது இப்போதைக்கு தேவையில்ல உங்களுக்கு. இதுல வந்து என்ன நடக்கும்னு கேட்டா, இப்ப பாருங்க. இப்ப அந்த களங்கள்ல வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து இப்படிதான் அமினோ ஆசிட் வந்து 3 நைட்ரசன் மூலங்கள். அதாவது இது நைட்ரசன் மூலங்கள் தெரியும் தானே? அந்த நைட்ரசன் மூலங்கள்ல சரியா? இந்த 3 நைட்ரசன் மூலங்கள் சேர்த்து நம்ம ஒரு அமினோ ஆசிட கருத்தில் கொள்வோம். சும்மா AUG அப்படின்னு வச்சுக்கங்களேன். இது அடெனின், இது யுராசில், இது குவானின் சொல்லி. சரியா? அது அந்த 3 இருக்கு. அப்ப இதுக்கு சரியா? இதுக்கு வந்து ஒரு அமினோ ஆசிட் வந்து குழு குறிக்கும். அப்ப அந்த அமினோ ஆசிட் ஒரு வகைன்னு வச்சுக்கங்க. இப்ப அந்த அமினோ ஆசிட் வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு அமினோ ஆசிட்ன்னு சொல்லி. அது வந்து இங்க சுத்திக்கிட்டு இருக்கும். சரியா? இதுக்கு அப்ப இது வந்து அவன சுத்திக்கிட்டு இருக்கும். சரியா? இப்ப இத வந்து இது வந்து mRNA தானே இருக்க போகுது. இது வந்து mRNAல இருக்க போகுது. mRNA சரியா? இப்ப இதுக்கு வந்து நிரப்புகின்ற மூலச்சோடி. அதாவது இத வந்து அங்கிட்டு இப்ப DNA நிரப்புகின்ற மாரி புதுசா ஒண்ணு நிரப்பணும். அது செய்ய போற ஆளுக்கு தான் வந்து யாருன்னு கேட்டா tRNA டிரான்ஸ்ஃபர் RNA. அதாவது மிகச்சிறிய RNA மூலக்கூறு ஓகே. நேரானது. ஆனால் படத்தில் காட்டியவாறு 3 தடமூலங்களால் உருவாக்கப்படும். அது வந்து புரதத்துக்கும் நடைபெறும் இடம். புரதத்துக்கும் நடைபெறும் இடம் எங்கன்னு பார்த்தோம் அப்ப ரைபோசோம். அங்க அமினோ அமிலங்களை கொண்டு செல்லுது. இப்ப அமினோ அமிலங்கள் சுத்திக்கிட்டு இருக்கணும் வைங்களேன். இந்த பாருங்க. இப்ப இதுதான் இந்த tRNA. இப்ப tRNA என்ன செய்யும்னா, இப்ப இந்த சுத்திக்கிட்டு இருக்க அமினோ எக்ஸ்ன்னு சொன்னோம். இந்த எக்ஸ வந்து இந்த அமினோ அமிலம் இணையும் இடம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணும். சரியா? அந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டு இப்படியே கொண்டு வரும். இப்ப இந்த இடத்துல இந்த பாருங்க எதிர்கோடுன்னு சொல்றது வந்து இந்த mRNAவுக்கு எதிரா இந்த இடத்துல நிரப்ப போற கோடோன்ஸ். இந்த இதுக்கு ஒவ்வொன்னுக்கும் பேர் சொல்லுவோம் கோடோன். அந்த 3ஐயும் சேர்த்து கோடோன்னு சொல்லுவோம். இப்ப எதிர்கோடோன். சரியா? அந்த எதிர்கோடன் எதுல இருக்கும்னு கேட்டா, இதுக்கு நிரப்புகின்றதா இந்த tRNAல இருக்கும். இந்த tRNAல இருக்கும். சரியா? அது வந்து இப்ப ஏன்னா அங்க இருக்கும் U அந்த மாரி. சரியா? ஏன்னா U தானே ஏ ஏ T அல்லது U, G வந்து 3 பிணைப்புகள்ல C அப்படின்னு அந்த நீங்க முன்னுக்கு பார்த்திருப்பீங்க. அந்த மாரி. அப்ப இந்த எதிர்கோடன் இருக்கும். இப்ப இந்த என்னது Xங்கிற அமினோ ஆசிட் இங்க இணைஞ்சோன, அதுக்குள்ள கோடோன் வந்து இங்கன காட்டப்படும். அப்ப ஏக்கு பதிலா இங்க என்ன போடலாம்? ஏக்கு பதிலா என்ன போடலாம்? U அ A C UAC சரியா? இது வந்து என்னத்துல இருக்கும்? tRNAல இருக்கும். அப்ப அந்த tRNA UAC வந்து இங்க இணைஞ்சு, அப்ப இந்த Xஅ காவிக்கிட்டு வந்து இந்த X தானே அங்கன நிக்கும். அமினோ ஆசிட் இணையும் இடத்துல. காவிட்டு வந்து இங்கன நிக்கும். அப்ப அந்த மாரி காவிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இதுல நெறைய ப்ராசஸ் நடக்கும். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, இந்த அமினோ அமிலங்கள கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்க்கிற வேலைய தான் யார் செய்ய போறா? tRNA விளங்குச்சா? tRNA எப்படி கொண்டு வரும்? அதுக்கு பிறகு நான் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தேவையில்ல. இந்த கொண்டு வந்து அங்கன எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு நார்மலா சொல்லியிருக்கேன். இது வந்து நிறைய பெருசா படிக்கிறது மொழிக்குள்ள பயாலஜில. சரியா? அது நார்மலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப tRNA தொழில் பார்த்தீங்கன்னா, புரதத்துக்கும் நடைபெறும் இடத்துக்கு அமினோ அமிலங்களை கொண்டு செல்லுதல். கிளியரா அப்ப? எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லி? ஆ அப்ப அதுவும் ஓகே. அடுத்து பாருங்க rRNAங்கிறது வந்து இந்த ரைபோசோம் தான் சொல்றாங்க. மிக அதிக அளவில் காணப்படும் RNA. rRNA ஆனது சிக்கலான ஒழுங்கற்ற கட்டமைப்பு. இது பல்பெப்டைட் சங்கிலி. பல்பெப்டைட் சங்கிலினா இந்த வந்து இந்த ஒவ்வொரு அமினோ அமிலம் சேர்ந்து பெப்டைட் சங்கிலி உருவாகி அதுக்கப்புறம் பல்பெப்டைட் சங்கிலி உருவாகும். அதுக்கு தான் சொல்றாங்க பல்பெப்டைட் சங்கிலி ஒன்று கூடுவதற்கான தானத்தை வழங்குதல் வேலை தான் rRNA. அப்ப நீங்க வந்து என்னது கலப்புண்ணங்கள் படிக்கும்போது ரைபோசோம் பார்த்திருப்பீங்க. rRNA பிளஸ் புரோட்டீன் அதால சேர்ந்ததுன்னு பார்த்திருப்பீங்க. அப்படி பார்க்கலனாலும் இப்ப நோட்ஸ்ல எடுத்து பார்த்துங்க. rRNA பிளஸ் புரோட்டீனால ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. அந்த rRNA வந்து இந்த ரைபோசோம்ல இருக்கும். அப்ப இந்த ரைபோசோம் தானே பல்பெப்டைட் சங்கிலி உருவாக்க போகுது. புரதத்தை உருவாக்க போகுது. அதனால தான் இந்த பல்பெப்டைட் சங்கிலி ஒன்று கூடுவதற்கான தானத்தை வழங்குதல் அதோட வேலை. அப்ப 3 ஓகேவா? இப்ப இதுல 3ல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இது நேரிய மூலக்கூறு ஓகே. நம்ம பார்த்தோம் நேரிய மூலக்கூறு தான். இங்க நேரிய மூலக்கூறு. கிளியரா? நேரிய மூலக்கூறு. அடுத்து பாருங்க tRNA வந்து நேரிய மூலக்கூறு தான். ஆனா 3 தடம் உள்ளது. 3ஆ வளைக்கப்பட்டிருக்கு. சரியா?
அதே மாதிரி RNA வந்து கொஞ்சம் சிக்கலான ஒழுங்கற்ற கட்டமைப்பு. அதுக்கு ஒரு கட்டமைப்பு, ஒழுங்கற்ற கட்டமைப்பு. ஒரு கட்டமைப்பு சொல்லல அது. அப்புறம் 3க்கும் இன்னொன்னு என்ன பார்க்குறோம்னா, அ mRNA தான் ரொம்ப இருக்கு. rRNA வந்து இந்த பாருங்க அதிக அளவுல இருக்கு. மிக அதிக அளவுல காணப்படுது. அ மத்தது tRNA வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3ம் ஒப்பிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இது ஓகேவா? இப்ப அந்த கேள்வி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். சரியா? பாருங்க. mRNA கருமுதலுருவில். கருமுதலுருங்கிறது கருத்தாயம். கருத்தாயத்துல எங்க குரோமடின் அதாவது டிஎன்ஏல இருந்து புரத தொகுப்பு நடைபெறும் இடத்திற்கு பிறப்புரிமை தகவல்களை கடத்தும். அப்ப நம்ம எப்படி கடத்தும்னு பார்த்தோம். அந்த காப்பி பண்ணி கிரைபோசோமுக்கு கொண்டு போற வேலை. மத்தது நேரிய மூலக்கூறு. அப்ப இந்த கூற்று வந்து சரியா பிழையா? சரி. அடுத்தது பாருங்க. புரத தொகுப்பு நடைபெறும் இடத்திற்கு அமினோ அமிலங்களை கொண்டு செல்லும். அது ஓகே. சரியா? சிக்கலான ஒழுங்கற்ற கட்டமைப்பு. இல்லையே நம்ம tRNA எப்படி பார்த்தோம்? 3 தடமுல தான் இருந்துச்சு. அதுல ஒரு பக்கம் அமினோ அமினோ அமிலம் இணை அமிலமா இருந்துச்சு. கீழ உள்ள துண்டு எதிர்கோடுன்னு இருந்துச்சு. சரியா? அப்ப 3 தடமுள்ளதுன்னு பார்த்தோம். அப்ப ஒழுங்கற்றன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது பிழை. அப்ப இந்த 2வது A சரி, B பிழை. C ய பாருங்க. பல்பெப்டைட் சங்கிலிகள் ஒன்று கூடுவதற்கான தாளம் வழங்கும். ஓகே. ஆனா 3 தடமுள்ளதா? 3 தடமுள்ளது அது 2வது tRNA. rRNA வந்து சிக்கலான ஒழுங்கற்ற கட்டமைப்பு. இப்ப இதுவும் பிழை. இப்ப 3வது பிழை. ஆன்சர் என்னது அப்ப? ஆன்சர் A மட்டும். அப்ப A மட்டும் எங்க இருக்கு? ஆன்சர் 1. கிளியரா? எதுவும் டவுட்னா கமெண்ட்ல போடுங்க. அடுத்து பாருங்க 5வது முதல்வர் மென்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேயா? பாருங்க. அப்ப முதல்வர் மென்சவு புரதங்களின் அப்ப கேள்வி வாசிக்கும்போது நம்ம கிளியரா வாசிக்கணும். முதல்வர் மென்சவுல புரதங்களின் சரியான தொழில்களை தெரிவு செய்க. அப்ப நீங்க முதல்வர் மென்சவு கொஞ்சம் கிளியரா படிச்சிருப்பீங்க. அப்படின்னு கேட்டா நார்மலா ஸ்ட்ரக்சரை மட்டும் நார்மலா சொல்றேன் பாருங்க. இதுதான் முதல்வர் மென்சவோட ஒரு ஈஸியான கட்டமைப்பு. இதுல பார்த்தோம்னா முதல்வர் மென்சவு வந்து போஸ்போலிபிடியம் புரோட்டீனால ஆனதுன்னு பார்த்தோம். இந்த இப்படி குச்சி குச்சா இருக்கிறது வந்து போஸ்போலிபிட். ஓகே. இந்த இங்கே இருக்கிறது இந்த ஒருங்கிணைந்த புரதம். இதெல்லாம் புரதம். ஓகே. அதுல வந்து சுற்றலுக்குரிய புரதம், ஒருங்கிணைந்த புரதம்னு சொல்லி 2 இருக்கு. வந்துச்சு பேங்க்கு இதுக்கு ரிட்டர்ன் பேங்க்கு. அதனால அந்த சல்லி 20,000 எனக்கு போடணும் போல பேங்க்கு. நீ அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத. ஃபோன் எடுத்து இது ஐயாவிட்ட தான் ஐயா கொடுத்தீங்க. அது அந்த இது ஃபோனில் அனுப்பலாமாவே அந்த இதில் உள்ள இதெல்லாம் அனுப்பிவிட்றேன் அப்படின்னு ஐயா அனுப்பிச்சு எனக்கு தெரியல. அப்படி இல்லாட்டி ஐயாவிட்ட கேட்டுக்கிட்டு அதை அனுப்பி விட்றேன். சரி, நான் வரேன் முடிச்சுட்டு வரேன். முடிச்சுட்டு வரேன். என்னங்க மாதிரி சரி இல்லையா? சரியா?
அப்ப பாருங்க, முதல் ஒரு மென்சவோட கட்டமைப்பு. சரி, அதில் பார்த்தோம் பாஸ்போலிபிட் இருக்கும், புரோட்டீன் ஓகே. சுற்றலுக்குரிய புரதம் ஒருங்கிணைந்த புரதம் 2 இருக்கு. சுற்றலுக்குரிய புரதம்னா மின்சவுள் மேற்பரப்புல தளர்வாய் இணைக்கப்பட்டிருக்கும். விலங்குதான் உங்களுக்கு தளர்வாய் இணைக்கப்பட்டிருக்குது. ஒருங்கிணைந்த புரதம்னா இது ஃபுல்லா மென்சவுளுக்கு ஃபுல்லா இணைஞ்சிருக்கிறதுக்கு பேரு என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டா மென்சவுக்கு குறுக்கான புரதம்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஒருங்கிணைந்த புரதத்துக்கு என்ன பேரு? இந்த ஒருங்கிணைந்த புரதத்து பேரு மென்சவுக்கு குறுக்கான புரதம். அரைவாசி இதுலயே அரைவாசி இணைஞ்சிருக்கிறதுக்கு பேரு நோமலான மற்றது ஒருங்கிணைந்த புரதம் ஓகே. இது ஒருங்கிணைந்த புரதம். மற்றது கொலஸ்ட்ரால் விலங்கு கலங்கள்ல இருக்கும், அது ஓகே. அப்ப இதெல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப இதுல பாருங்க, இந்த ஒருங்கிணைந்த புரதம் சுற்றலுக்குரிய புரதம்னு இருக்கு. அப்ப இந்த புரதங்களோட தொழிலை பத்தி தான் கேட்கறாங்க. விலங்குதான் உங்களுக்கு இந்த புரதங்களோட தொழிலை பத்தி தான் கேட்கறாங்க. பார்ப்போம். தொழில்கள். இப்ப இதுல பாருங்க, தொழில்கள்ல ஒண்ணா சொல்லியிருக்காங்க. உயிருள்ள களத்தின் குழிய உருவை சூழ்ந்து காணப்பட்டு களத்தக கூறுகளை களப்புறச் சூழலில் இருந்து பௌதிக ரீதியாக பிரிக்கும். அப்ப ஓகே, நம்ம குழிய உருவல் சூழ்ந்துதான், அதாவது களம்னு எடுத்துக்கிட்டோம்னா இது களம்னு எடுத்துக்கிட்டோம்னா இது குழிய விலங்கு களம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல குழிய உருவம் ஓகே. குழிய உருவ சுத்தி தான் வெளியே மென்சவு இருக்கும், அதுதான் முதல் ஒரு மென்சவு ஓகே. அப்ப இது களத்துல உள்ள கூறுகளை களத்துக்கு வெளியே உள்ள கூறுகள்ல இருந்து பௌதிக ரீதியாக பிரிக்கும். அப்ப அது ஓகே. ரெண்டாவது பாருங்க, அங்கிகளின் பிழைப்புக்கு தேவையான பதார்த்தங்களின் பரிமாற்றத்தை ஒழுங்காக்கக்கூடிய தேர்ந்த ஊடுபுகுவிடும் மென்சவ்வு. ஓகே தானே? அதாவது என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம களங்களுக்கு என்ன தேவை? இப்ப களங்களுக்கு உள்ளுக்கு இப்ப என்னது களசுவாசம்னு எடுத்துக்கிட்டோம். களசுவாசம் எங்க நடக்கும்? இலைமணியில நடக்க போகுது. இப்ப இலைமணிக்கு களசுவாசம் நடக்கிறதுக்கு என்ன தேவை? குளுக்கோஸ் தேவை, ஆக்சிஜன் தேவை. அப்ப அதெல்லாம் எங்க வரப்போகுது? அதெல்லாம் எப்படி வரப்போகுது? இந்த களத்துக்கு உள்ளுக்கு வரணும்னா இந்த களச்சுவர்ல மென்சவை தாண்டி தான், முதல்வர் மென்சவை தாண்டி தான் வரணும். அப்ப அங்கிகளின் பிழைப்புக்கு அதெல்லாம் தேவையா? என்னது? அங்கிகளின் பிழைப்புக்கு தேவையான பதார்த்தங்கள் தான் குளுக்கோஸ், ஆக்சிஜன். எக்ஸாம்பிளா 2 பார்த்தோம்னா அந்த பதார்த்தங்கள். அப்ப குளுக்கோஸ் C6H12 O6 + O2 அந்த பதார்த்தங்களின் பரிமாற்றத்தை ஒழுங்காக்கக்கூடிய தேர்ந்த உடுப்புகளும் மென்சவு. அப்ப அது பரிமாற்றம்னா இப்ப இதெல்லாம் ஒரு உடலுக்கு தேவையான பதார்த்தம். மற்றது அங்கிகளின் பிழைப்புனா இப்ப அதே களசுவாசம் எடுத்தோம்னா அந்த களசுவாசத்துல கழிவா உருவாக்குறது என்னது? CO2. அப்ப அந்த மாதிரி CO2 அதெல்லாம் நம்ம உடலுக்கு இருந்தா அது கேடு. அப்ப அதை அந்த களத்துல இருந்து வெளியே அனுப்பணும். அப்ப அதுதானே அங்கிகளின் பிழைப்பு. அப்ப வெளியே அனுப்புறது CO2 வெளியே அனுப்பியாச்சு. இப்ப அந்த பரிமாற்றம் அதான் CO2 அந்த ஆக்சிஜன் குளுக்கோஸ்லாம் உள்ளுக்கு அனுப்பிட்டு CO2 வெளியே அனுப்புற அந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய தேர்ந்த ஊடுபுகவிடும் மென்சவ்வு. சரியா? தொழில் 2வது ஓகே. 3வது பாருங்க, முதலூர் மென்சவினுள் புதைந்துள்ள புரதங்கள் களத்தை இனம் கண்டு அருகிலுள்ள களங்களை ஒன்றுடன் ஒன்று தொடர்பாட செய்யும். அப்ப இது நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கலாம். ஓகே, என்னன்னு பார்த்தோம்னா கள அடையாளம் காணலில் பங்கு பற்றல். சரியா? இது எப்படின்னு கேட்டா, அந்த நம்ம பிளட் குரூப் இருக்கு தெரியுமா? பிளட் குரூப் இப்ப நம்ம நார்மலா எடுத்துக்கிட்டோம்னா என்னது செங்குலியத்தை எடுத்துக்குவோம். செங்குலியத்துல தான் நம்ம அந்த குருதி எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா நார்மலா நீங்க அது எக்ஸ்சேஞ்ச் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ABO அப்படிங்கிற அந்த பிறப்பொருள் எதிரிகள் பிறப்பொருள் எதிரியாக்கிகள் ஓகே தானே? அந்த பிறப்பொருள் எதிரியாக்கிகள் எக்ஸாம்பிள் சொல்லலாம் ABO. அப்ப இதெல்லாம் எங்க இருக்கும் கேட்டா, நம்ம செங்குலியம் இருக்கு தெரியுமா? செங்குலியம் இப்படி கொஞ்சம் குழிவா இருக்கும், இருக்குழிவு. சரியா? அந்த செங்குலியத்தை எடுத்தோம்னா அந்த செங்குலியத்தை விட்டு இந்த செங்குலியத்தை விட்டு கள மென்சவு இருக்கு தெரியுமா? அந்த கள மென்சவுல தான் இந்த
இதை குறிக்கிற அந்த புரதங்கள் இருக்கும். அந்த இதை எடுத்தோம்னா அந்த புரதங்கள் இது வந்து ஒரு கலமென்ஸ் ஒன்று எடுத்தோம்னா அந்த புரதங்கள்ல வந்து இப்ப இது வந்து ஏ. அப்ப எல்லா புரதங்களுமே ஒவ்வொரு தொழிலை செய்யும். அந்த மாதிரி இப்போ ஒரு புரதம் அந்த குருதி என்ன வகையான குருதி அதை குறிக்கிற மாதிரி ஒரு புரதம் இருக்கும். சரியா? என்னத்துல இருக்கும்? குருதி செங்குளியத்துல உள்ள கலமென்ஸ்ல இருக்கும். ஓகேயா? இப்ப அதே மாதிரி இன்னொரு ஒரு குருதி சிறுத்தட்டை எடுத்தோம்னா செங்குளியத்தை எடுத்தோம்னா அந்த செங்குளியத்திலையும் கலமென்ஸ்ல இப்ப பிங்கிறது இருக்க போகுது. சரியா? இப்ப குருதி எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்கன்னு வைங்களே, எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்கன்னா இப்ப ஏவோட தானே ஏ சேரும், ஏவோட பி சேராது. அது நீங்க என்னது சர்க்குலேஷன் சிஸ்டம் படிக்கும்போது பார்ப்பீங்க. படிச்சிருந்தா ஓகே. அப்ப ஏவோட பி சேராது. அந்த மாதிரி இந்த கலங்கள்ல உள்ள புரோட்டீன் என்ன செய்யும்னா கலங்கள்ல உள்ள புரோட்டீன் என்ன செய்யும்னா இந்த களத்தை அடையாளம் காணும். இது வந்து அந்த ஒவ்வொரு வகையில அடையாளம் காணும். இது வந்து ஏ வகையான குருதி அப்படிங்கிற மாதிரி. இப்ப இது வந்து எக்ஸாம்பிளா இது சொல்லியிருக்கேன். சரியா? அந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள சொல்ல போனா இப்ப நம்ம உடலுக்கு வந்து நுண்ணங்கிகள் இருந்துச்சுன்னா அந்த நுண்ணங்கிகளுக்கு உடல்லையும் எக்ஸாம்பிளா சொல்ல போனா இந்த மாதிரி புரோட்டீன்ஸ் இருக்கும். அப்ப அந்த புரோட்டீன் வந்து நம்ம WBC இருக்கு தானே, ஒயிட் பிளட் செல், வெண்குருதி கலங்கள். அந்த வெண்குருதி கலங்கள் நம்ம பிளட்ல இருக்கும். அந்த வெண்குருதி கலங்கள் என்ன செய்யும்னா அது விட்டு மென்சவுல உள்ள புரதத்தை வச்சுதான் இதை என்னன்னு கண்டுபிடிக்கும். இது வந்து நமக்கு உடலுக்கு தேவையா, நம்ம உடலுக்கு தேவையில்லையா அப்படின்னு சொல்லி அதோட கலமென்ஸ்ல உள்ள ஏதோ இன்னொரு வகையான புரதத்தை வச்சுதான் அதை கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி இந்த குருதி கண்டுபிடிக்கிற விஷயத்த வந்து எக்ஸாம்பிளா வச்சுக்கங்க. அதுதான் இதுக்கு சூட்டபிள். என்னன்னு கேட்டா முதல்வர் மென்ஷன் புதைந்துள்ள புரதங்கள் களத்தை இனம் கண்டு அருகிலுள்ள களங்களை ஒன்று தொடர்பாடு செய்யும். அப்ப தொடர்பாடு செய்யும்னா ஓகே, இது வந்து இந்த ஏ உள்ளது நமக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி அந்த தொடர்பாடு செய்யறது. அந்த மாதிரி வேலைகளை தான் அந்த மாதிரி வேலைகள் செய்யறது தான் எக்ஸாம்பிளா பாக்குறோம். சரியா? அடுத்தது பாருங்க. அப்ப கலை அடையாளம் காணலில் பங்கு பெற்றல். அப்ப களத்தை அடையாளம் காணல் விளங்குச்சா? அந்த ஏ வகையான குருதி உள்ள களம் அது அப்படின்னு சொல்லி, இது வந்து பி வகையான குருதி களம்னு சொல்லி அந்த மாதிரி இதை எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. குருதி செங்குளியத்தை எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. ஓகேயா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. சில புரத மூலக்கூறுகள் தனித்துவமான உயிரி ரசாயன பொருட்களான ஓமோன்கள், நரம்பு கடத்திகள், நிப்பிடன் புரதங்கள் என்பவற்றுடன் இடைத்தாக்குமுறுவதற்காக வாங்கி மூலக்கூறுகளாக செயற்படும். அதாவது சில புரத மூலக்கூறுகள் தனித்துவமான உயிரி ரசாயன பொருட்களான ஓமோன்கள், நரம்பு கடத்திகள், நிற்பீடன புரதங்கள் என்பவற்றின் இடைத்தாக்கம் உருவதற்கு வாங்கி மூலக்கூறுகளாக செயற்படும். அதாவது என்னன்னு கேட்டா இப்போ ஹோமோன்கள் எடுத்துக்கும். ஹோமோன்கள் நார்மலா எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல போனா இப்ப நம்ம பிளட் வருது, பிளட்ல குளுக்கோஸ் இருக்கு. சரியா? இப்ப இந்த குளுக்கோஸ் வந்து கலங்களுக்கு போகணும்னா முதல்ல என்ன நடக்கும்னு கேட்டா இன்சுலின் இருக்கு தானே. இன்சுலின் வந்து இப்ப இன்சுலின் ரிசப்டர்ஸ்னு சொல்லி இன்சுலின் வாங்கிகள்னு சொல்லி அந்த மாதிரி வாங்கிகள் எங்க இருக்கும் கேட்டா இந்த களத்து விட்டு முதல் மென்செவ்ல இருக்கும். சரியா? ஒரு புரதம் எடுத்துக்கும். அந்த புரதம் தான் இன்சுலின் ரிசப்டர்ஸ், இன்சுலின் வாங்கிகள்னு சொல்லி அந்த இன்சுலின் இணையிற இடம். சரியா? இன்சுலின் இணையிற இடம் தான் என்னன்னு சொல்லுவோம் அந்த இன்சுலின் ரிசப்டர்ஸ். அந்த இன்சுலின் ரிசப்டர் என்னவா இருக்கும்னா ஒரு புரோட்டீனா இருக்கும். உங்களுக்கு அந்த புரோட்டீன் தான் அந்த புரோட்டீன்ல வந்து அதாவது இன்சுலின் இணையிற புரோட்டீன், அந்த புரோட்டீன்ல வந்து இன்சுலின் இணைஞ்சு சரியா இணைஞ்சோன்னு தான் இந்த குளுக்கோஸ் என்ன செய்யும்னு சொன்னா இந்த களத்துக்கு போகும். சரியா? அந்த மாதிரி வேலைகளை செய்யறது. அதனால தான் சொல்றோம் அந்த சில புரத மூலக்கூறுகள் தனித்துவமான உயிர் ரசாயன பொருட்களான இந்த இது மூணுல என்பவற்றுடன் இடைத்தாக்கம் உருவதற்கு வாங்கி மூலக்கூறு அந்த வாங்கி மூலக்கூறுகள் அந்த இன்சுலின் வாங்கி மூலக்கூறுகளாக அந்த புரதங்கள் செயற்படும். விளங்குதா உங்களுக்கு? அது ஓகே. அடுத்து ஹோமோன்கள்ல இன்சுலினை எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அடுத்து நரம்பு கடத்திகள் என்ன கேட்டா நரம்பு கடத்திகள் வந்து இது இப்படிதான். அந்த நீங்க என்னது நரம்பு தொகுதி படிக்கும்போது பாத்தீங்கன்னா நரம்பு தொகுதி படிக்கும்போது
அந்த ஒரு நரம்பு கணத்தாக்கம் எப்படி கடத்தப்படும்னு சொல்லி படிப்பீங்க. சோடியம் கால்வாய், பொட்டாசியம் கால்வாய் அப்படின்னு சொல்லி. அப்படி நரம்பு இது ஒரு நரம்புன்னு எடுத்தோம்னா இங்கிட்டு ஒரு நரம்பு இருக்கும். சரியா? இப்ப இதுல அப்படி அந்த கணத்தாக்கம் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். சரியா? அப்ப இந்த நரம்புல இருந்து இந்த நரம்புக்கு கடத்துறதுக்கு வந்து இந்த நரம்புல இருந்து அந்த கணத்தாக்கம் இந்த நரம்புக்கு போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன நடக்கும் கேட்டா, இதுல இருந்து ஒரு ரிசெப்டர்ஸ் ஏதாச்சும் ஒரு ஒண்ணு வரும். சரியா? அது வந்து அந்த முனையில இணையும். அந்த முனையில அந்த ரிசெப்டர் இணையறதுக்கான ஒரு அ ஒரு வாங்கி இருக்கும். அதான் வாங்கி மூலக்கூறு. அந்த வாங்கி மூலக்கூறுனா ஒரு புரோட்டீனா இருக்கும். விளங்குதா உங்களுக்கு? அப்ப இது இணைஞ்சோன்னா, அப்ப இதுல அந்த கணத்தாக்கம் வந்து இதுக்கு கடத்தப்படும். அந்த மாரி விஷயங்கள் தான் நீங்க அதை நரம்பு தொகுதி படிக்கும்போது படிச்சுட்டு இந்த நரம்பு கடத்திகள் வந்து எக்ஸாம்பிள் சொன்னா டோபமைன். அப்ப அந்த மாரி அந்த டோபமைன் வந்து இதுல இணைஞ்சோன இது வந்து கடத்தப்படும். அந்த மாரி விஷயங்கள். அதான் நரம்பு கடத்திகள். நிற்பீடன புரதங்கள்னு கேட்டா, அப்ப நம்ம முதல்ல பார்த்தோம் WBC அந்த மாரி. WBCல உள்ள அந்த நிற்பீடன புரதங்கள் WBCல வந்து அ அ நுண்ணணுக்கள் நம்ம உடலுக்கு தேவையில்லாத வேற ஏதாச்சும் வரும்போது, அந்த நிற்பீடன புரதங்கள் இணைஞ்சு இதுதான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம அந்த WBCக்கு சொல்லும். அந்த மாரி விஷயங்கள் தான் நிற்பீடன புரதங்கள். அப்ப அந்த இது 3 இடைத்தாக்கம் முடிறதுக்கான அந்த வாங்கி மூலக்கூறுகள். ஏதாச்சும் ஒண்ணு இணையறதுக்கான அந்த ஒரு வாங்கி மூலக்கூறுகள் ரிசெப்டர்ஸ் இருக்கும். அந்த ரிசெப்டர்ஸா என்ன தொழிற்படும்னா, அதுல உள்ள புரதங்கள், சில புரதங்கள் தொழிற்படும். அதான் சொல்லியிருக்காங்க. விளங்குதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க. களமென்சவ்வில் உள்ள சில புரதங்கள் சில குழியவன் கூட்டு நார்களுடன் இணைக்கப்பட்டு கள வடிவத்தை பேணுதல் உதவும். அப்ப கள வடிவம்னா எக்ஸாம்பிளா சொல்லப்போனா இப்ப இத சுத்தி என்னது களமென்சவ் இருக்கு. அதுல ஒரு புரதங்கள் அப்படி எடுத்துக்குவோம். சரியா? இப்ப அந்த புரதங்கள் என்னன்னு கேட்டா, உள்ளுக்கு இருக்க குழிய உருவுல பார்த்தா நுண்குழாய்கள், நுண்ணிழைகள் அப்படின்லாம் இருக்கும். அதுல இருக்க சில குழியவன் கூட்டு நார்கள், ஏதாச்சும் ஒரு நார்கள், சில குழியவன் கூட்டு நார்கள் வந்து இந்த புரோட்டீனோட இணைஞ்சு இந்த புரோட்டீன் வந்து இந்த களத்தோட வடிவத்த அந்த இணைஞ்சு ஒரு களத்துக்கு ஒரு வடிவத்த குடுக்கும். எக்ஸாம்பிளா சொல்லப் போனோம்னா, இப்பயும் இந்த செங்குழியத்த எடுத்தோம்னா, செங்குழியத்தோட்டு வடிவம் வந்து குழிவான வடிவம். இருகுழிவு. அப்ப அது குழிவா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த விஷயம் தான். அதாவது உள்ளுக இருக்க அந்த அ அ குழியவன் கூட்டு நார்கள், அந்த நார்கள் என்ன செய்யும்னு கேட்டா, ஏதாச்சு சில புரதங்கள் இருக்கு தெரியுமா? அந்த புரதங்களோட இணைஞ்சு அப்படியே இழுத்து வச்சுக்கிறது. அந்த மாரி. இழுத்து வைக்கிறனால தான் அது குழிவு வடிவம் வந்து குழிவா இருக்கு. அந்த மாரி எக்ஸாம்பிள போட்டு ஞாபகம் வச்சுக்கங்க. மத்தது மென்சவ்வில் உள்ள சில புரதங்கள் நொதியங்களாக செயற்படும். ஓகே. நம்ம சிறுகுடல்ல வந்து நிறைய நொதியங்கள் சுரக்கப்படும் பார்த்தோம். கார்பாக்சி பெப்டிடேஸ் அந்த மாரி சொல்லி. அப்ப அந்த மாரி அ சில புரதங்கள் வந்து நொதியங்களாக செயற்படும். நம்ம பார்த்தோம் சிறுகுடல்ல வந்து சடைமுலை, அதுக்கு மேல நுண் சடைமுலை. அப்ப இந்த பாருங்க, குடலின் சில பகுதிகளில் உள்ள நுண்சடைமுலை மேலணிக் கலங்கள், மேற்பரப்பு மென்சவ்வில் சமிபாட்டு நொதியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அந்த மாரி சமிபாட்டு நொதியங்கள் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதான் ஓகே. அப்ப உங்களுக்கு தொழில்கள் ஓகே. அப்ப கேள்வி விவசாயம் சரி. முதலாவது இத பாருங்க. ஏ கூற்று. அருகிலுள்ள கலங்களை ஒன்றோடொன்று தொடர்பாடு செய்யும். ஓகே. நம்ம பார்த்தோம். நம்ம பார்த்தோம் அ குருதி வகை. இப்ப குருதி செங்குழியம் வந்து ஏ ஏ வகையான குருதியை கொண்டிருக்கக்கூடிய அந்த புரதத்த வந்து அது ஒரு களமென்சவ்ல கொண்டிருக்கும். அதே மாரி இன்னொரு செங்குழியம் வந்து ஒரு களமென்சவ்ல பிங்கிற அத கொண்டிருக்கும். அப்ப அந்த இது வந்து இந்த வகையான குருதி அப்படின்னு சொல்லி அந்த குருதி அடையாளம் காணலுக்கு இத எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. அப்ப அருகில் உள்ள கலங்களை ஒன்றோடொன்று தொடர்பாடு செய்யும் களத்தை அடையாளம் கண்டு. அது ஓகே. அடுத்தது பாருங்க. தனித்துவமான அ உயிரி ரசாயன பொருட்களுடன் இடைத்தாக்கம் புரிவதற்கு வாங்கிகளாக செயற்படும். அது பார்த்தோம். சரியா? என்னது ஹோமோன்கள், நரம்பு கடத்திகள், நிற்பீடன புரதங்கள். அப்ப இன்சுலின் ஹோமோன் எக்ஸாம்பிளா சொல்லப்போனா இன்சுலின் இணையறதுக்கான ரிசெப்டர் இருக்கும். மத்தது நரம்பு கடத்திகள், அதாவது எக்ஸாம்பிளா சொல்லப்போனா டோபமைன். மத்தது நிற்பீடன புரதங்கள். நம்ம பார்த்தோம் WBCயோட இணையறது. அந்த மாரி வாங்கிகள்
அந்த மாதிரி அதெல்லாம் இணையறதுக்கான வாங்கிகளை வந்து சில புரதங்கள் கொண்டிருக்கும். அப்போ அதுவும் ஓகே. 3வது பாருங்க, களத்தின் வடிவத்தை பேணுவதில் உதவும். அப்போ நம்மளும் பார்த்தோம், அதே மாதிரி செங்குலியம் பார்த்தோம். செங்குலியம் குழிவாக இருக்கிறதுக்கு வந்து அதை விட்டு குழியோரில் இருக்கிற நார்கள் வந்து சில புரதங்களோட இணைஞ்சு விட்டு அந்த குழிவான வடிவத்தை பெற்றுக் கொடுக்குது. அதனால கள வடிவத்தை பேணுவதில் உதவும். அதுவும் ஓகே. 4வது பாருங்க, முதல்வர் மென்சவின் பாய்த்தன்மை பேணுதல். முதல்வர் மென்சவின் பாய்த்தன்மை பேணுறது அது முன்னுக்கு நோட்ஸில் இருக்கும் பாருங்க. என்னன்னு சொல்லி பொஸ்போலிபிட்னா அது விட்டு பாய்த்தன்மை பேணும்னு சொல்லி. அப்போ அந்த கூற்று பிழை. அப்போ ஏ சரி, பி சரி, சி சரி. ஆன்சர் எத்தனைன்னு கேட்டால் ஏ சரி, பி சரி, சி சரி. ஆன்சர் வந்து 5. சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க 1வது அருகில் உள்ள களங்களை ஒன்றுடன் தொடர்பாடு செய்யும் அந்த கூட்டு உங்களுக்கு சரியாக சுவராக தெரிஞ்சிச்சுன்னா 3வது வெற்றிங்க, 4வது வெற்றிங்க. சரியா? அடுத்து 2வது பாருங்க, 2வது கூட்டும் சரியும் தெரிஞ்சிச்சுன்னா 2வது வெற்றிங்க. இப்போ சியை பார்க்குறீங்க, சி சரின்னு சொன்னால் ஓகே. அப்போ ஏபிசி ஆன்சர் மட்டும் தான் இருக்குது. டி இல்லை, உள்ளது இல்லை. 5வது கூட்டு தான். 4வது கூற்றை பார்க்க கூட தேவையில்லை. உங்களுக்கு ஓகே.